குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. இவன மாதிரி ஒருத்தன் ஏன் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கண்ணை மூடி கணக்கு திறக்கிறதுல கரெக்டாக 2.5 மாதத்தில் இந்த கோயில் எழும்பி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். அதாவது 3-4 தேவிகள் வந்து ஒரே தேவதையாக உட்காருவாங்க எங்கள் இதில். தேசம்மா, அந்த அம்மா யாருன்னா ஆலயத்து அதிபதியை தான் பத்ரகாளி. 10 கையோடு இருக்கிற அம்பிகை, ரொம்ப சர்வசக்தி படைச்சவ. நம்ம கையால் ஒரு பரிகாரம் பண்ணால் 100% சக்ஸஸை கொடுத்தது அந்த அம்மா. எவ்வளோ பேர் இங்கே வந்து நல்லா இருக்கிறோம், அது என் கை கிடையாது, அவங்களோட ஆசீர்வாதம். ஸோ பகவதி அம்மா தான் என் உயிர்னா சொல்லுவோம். மகிஷாசுர மர்தினி பற்றி நம்ம சொல்லினே போகலாம். ஆதிபராசக்தி அவதான், ஜெகன்மாதா அவதான், சரஸ்வதி லக்ஷ்மி துர்கா அவதான், சரஸ்வதி லக்ஷ்மி காளி அவதான். யார் ஒரு மகிஷாசுரி மர்தினியை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு ராஜ பதவி கொடுத்து வாழ வைப்பான ஐதீகமாக. செல்வத்துக்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க. தரித்திரம், ஐயோ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு எதுவுமே கிடையாதா, ஐயோ நம்ம யாராவது காப்பாற்றுவா, தாயே பராசக்தின்னு சொல்லிட்டு இங்கே வரவங்களுக்கு யார் வேணால் என்ன வேணால் வசியம் இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. நீங்கள் போய் காசு கொடுத்து அங்கே போய் ஏமாற்று செய்வீங்க. முழுக்க முழுக்க தர்மத்தோடு இருந்து அந்த வசியத்தை படத்தை பழிக்கும். கல்யாண தடங்கள், தோஷங்கள், சாபங்கள், நாகசர்வ தோஷங்கள், பேய் பிசாசு ஏவல் பில்லி சூழ்நிலை அதால் பீடிக்கப்பட்டவங்க, எதிரிகள் தொல்லை, பிஸ்னஸ் என்ன பண்ணணும் முன்னேறவே மாட்டுதுமா. ஏன்னா பத்ரகாளிக்கு முன்னாடி அதை பண்ணும்பொழுது. அனைவருக்கும் வணக்கம், நான் சாமுண்டி மலைக்கா பேசுகிறேன். நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம பேசியிருக்கோம், எத்தனையோ விஷயங்கள் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது பத்ரகாளியோட சக்தி என்னென்னு இந்த உலகத்துக்கு என் மூலியமாக எவ்வளோ பிரச்சனைகளை, எவ்வளோ வழிபாடு மூலியமாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன் வந்து நான் திருப்பி சொல்கிறேன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன். ஒரு காலத்தில் நான் இன்டர்நேஷ்னல் மாடலாக இருந்தேன். அதுக்கப்புறமா எவ்வளோ கஷ்டங்கள் பட்டேன், எவ்வளோ துயரங்கள், துன்பங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே நான் வந்து என் வாழ்க்கையில் அனுபவித்து எனக்கு வந்து எதுவுமே வாழ்க்கையே வேணாம், விருத்தி ஆகி நம்ம வந்து எங்கேயா சன்னியாசி சாமியாராக போயிடலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் காசிக்கு போய் அங்கே போய் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிது, ஒரு நிம்மதி கிடச்சிது, ஒரு பக்தி நிலைன்னு என்ன எனக்கு கிடச்சிது. அதன் மூலிமா நான் அங்கேருந்து அம்மாவோட வழிபாடு இங்கே கொண்டு வந்தேன். இங்கே கொண்டு வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன இடத்துல ஆரம்பித்தோம். இங்கே எல்லாரும் பார்த்தீங்க, எவ்வளோ பேர் எனக்கு கேட்டிருப்பீங்க, ஏமா நீங்கள் கோயில் கட்டாமல் இருந்தீங்க, ஒரு ஓலை குடிசையிலேயே அம்மா வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் அப்போ சொல்வேன், எனக்கு கட்டணும் தான் ஆசைமா, ஆனால் அம்மா வந்து உத்தரவு கொடுக்காமல் இருக்கிறாமல் சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இப்போ சமீபத்தில் அம்மா உத்தரவு கொடுத்தா, அம்பாள் உத்தரவு கொடுத்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, கண்ணை மூடி கணக்கு திறக்கிறதுல கரெக்டாக 2.5 மாதத்தில் இந்த கோயில் எழும்பி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து அம்மாவுக்கு தான் வந்து 1000 கோடி நமஸ்காரத்தோடு சேர்ந்து அந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் வந்து கோயில் கட்டணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கட்ட முடியல. எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் பண்ணணுங்க, அது முழுமையடையலை. அப்போது ஏதோ ஒரு இந்த ஜென்மாவில் நான் ஒரு திருநங்கையாக பிறந்து சாதாரண மலைக்காவாக இருந்த என்னை வந்து இன்றைக்கி சாமுண்டி மலைக்காவாக ஆக்கி அம்மா என்னை வந்து அழகு பார்த்துட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே வந்து எதிர்பார்க்காத நிலையில், எதிர்பார்க்காத நேரத்தில் அம்மா வந்து இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கோயில் வந்து கட்டி நம்ம உட்காந்து வச்சுருக்கா. 2வது நம்ம கோயிலில் வந்து என்னென்ன சிறப்புகள் சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், எல்லாம் நல்லா கேட்டுங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம மாந்திரிகத்தில் 3 தேவதைகளை வந்து நம்ம வந்து ஆவாகனம் பண்ணுவோம். அதாவது வந்து நம்ம பிரார்த்திச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வம். குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, நம்ம எல்லாமே சித்தி ஆகாது சொல்லுவாங்க. 2வது கிராம தேவதைகள். நம்ம என்ன தான் வந்து ஊருக்குள்ளே இருந்தாலும் சிறு தெய்வமாக இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம விளக்கு ஏற்றணும். இல்லைனா நம்ம போயிட்டு வரோம்ல, இப்போ வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ எங்கேயோ போயிட்டு எங்கேயோ தெய்வங்களை வழிபாடு வரும்பொழுது அந்த தெய்வம் வந்து அந்த தெய்வம் வந்து வராது, உள்ளே வராது. ஏன்னா இந்த குலதெய்வத்தை அனுகிரகம்லாம் அந்த தெய்வம் உள்ளே வராது சொல்லுவாங்க. அதுக்கு 3வது நமக்கு இஷ்ட தெய்வம், நம்ம பிடிச்ச தெய்வம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் வந்து நம்மளோட முனீஸ்வரரை வச்சுருப்போம். ஏன்னா முனீஸ்வரர் தான் எங்களுக்கு குலசாமி. அதே மாதிரி வந்து தேசம்மா எங்களோட குலசாமி. அதுக்குள்ளே வந்து காட்டேரியும் அடங்கியிருப்பா. அப்புறம் வந்து பிச்சியம்மன் சொல்லுவாங்க, அந்த அம்மாவே அடங்கியிருப்பா. அப்புறம் குப்பம்மா சொல்லுவாங்க, அந்த அம்மாவும் அடங்கிப்பா. அதாவது 3-4 தேவிகள் வந்து ஒரே தேவதையாக உட்காருவாங்க எங்கள் இதில். தேசம்மா, அந்த அம்மா யாருன்னா நகரில் இருப்பாங்க, ஆந்திராவோட பார்டர் நகரி. நடிகை ரோஜா இருக்காங்களே, அவங்களுக்கும் அந்த அம்மா தான் குலசாமி, எங்களுக்கும் அவங்க தான் குலசாமி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சக்தி உள்ள தேவி, ரொம்ப துடிப்பான தேவி, காளியின் அம்சம் அவன்.
அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லுது. ஏதாவது என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் அந்த 2 சாமி வச்சுருக்கோம். நாங்கள் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கருங்கல் சிலையெல்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காசி காளி. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் எப்பவுமே வாய் திறந்தா காசி காளி காசி காளி காசி காளி சொல்கிறேன். ஏன்னா நான் அங்கேருந்து அந்த அம்மாவை கொண்டு வந்தேன். அந்த அம்மா மேலே இந்த பக்தி நம்பிக்கை, தாய் என் பெத்த தாயை விட அந்த அம்மா மேலே தான் நான் நம்பிக்கை வச்சேன். அந்த அம்மாவை கொண்டு வந்து அவளோட பூஜை தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி இந்த பேர் புகழ், இந்த பரிகாரத்தோட சக்தி, இந்த பரிகாரத்துக்கு எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து அவங்க கஷ்ட துயர் கர்மத்தை வந்து இங்கே வந்து சாம்பலாக்குறோன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க தான். ஸோ அந்த அம்மா வெளியே நம்ம வச்சுருக்கோம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு சாமி. யாருக்கும் சொல்லவே தேவையில்லை, துடிப்பான சாமி. அப்பேற்பட்ட ஐயப்பனுக்கு, சபரிமலை ஐயப்பனுக்கு 18ஆம் படி கருப்பு தான் காவல். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கும் நம்ம வந்து கருப்பு தான் காவல். அந்த மாதிரி சபைபுரத்துக்கும் கருப்பு தான் காவல். அந்த மாதிரி ஒரு கோவிலுக்குமே வந்து கருப்பு வந்து காவலாக இருக்குது. என்ன அதோட தொடர்ந்து பாருங்கள் சப்த மாதாக்கள். அதாவது நம்ம வந்து அந்த சப்த மாதாக்கள் பார்த்திங்கன்னா பிராமினி அப்படியே சொல்லினே போகலாம். இந்திராணி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, சாமுண்டி சொல்லினே போகலாம். ஸோ நம்ம வந்து அதனால் 7 சப்த மாதாக்கள் தொடர்ந்து இது உட்காந்துக்கிறேன் அம்மாவோட பீடத்தில். அம்மாவோட இந்த ஆலயத்தை அதிபதியே தான் பத்ரகாளி. 10 கையோடு இருக்கிற அம்பிகை, ரொம்ப சர்வசக்தி படைச்சவன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து விநாயகர். அதுக்கப்புறம் அங்கே அந்த அந்த பீடத்தில் பார்த்திங்கன்னா மூகாம்பிகை. எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து சோட்டானி கரை பகவதி அம்மா தான் ரொம்ப வழிபாடு பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த மந்திர தந்திரத்துக்கு அதிபதியாக வந்து அவள் தான். இதை நம்ம இன்றைக்கி செய்கிறோம், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த கைராசி கொடுத்தது அந்த அம்மா. நம்ம கையால் ஒரு பரிகாரம் பண்ணால் 100% சக்ஸஸை கொடுத்தது அந்த அம்மா. எவ்வளோ பேர் இங்கே வந்து நல்லா போகிறாங்க, அது என் கை கிடையாது, அவங்களோட ஆசீர்வாதம். ஸோ பகவதி அம்மா தான் என் உயிர்னா சொல்ல முடியும். சரியா? அதை தொடர்ந்து 9 நவகிரகங்கள். அதாவது இந்த 9 நவகிரகங்கள் ஒரு கோவிலும் நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம கோவிலில் இந்த 9 கிரகங்களும் ஒரே மாதிரி நேர்கோளில் நான் நிற்க வச்சுருக்கேன். ஏன்னா இது அம்மாவோட உத்தரவு தான். ஏன்னா இங்கே வந்து அவங்களும் அதே மாதிரி 2 இதுவாக நிற்கிறாங்க. 9 அண்ணன்மார்கள் சொல்லுவாங்க. அந்த 9 அண்ணன்மார்களும் அது அவங்களுக்குள்ளே இயங்கி இருக்கிற மாதிரி நம்ம வந்து அம்மாவோட உத்தரவின்படி வச்சுருக்கிறோம். ஏன்னா இங்கே நம்ம எத்தனையோ பரிகாரம் செய்யும்போது இவங்களாம் தான் இவங்க காவல் தெய்வமாக நின்று நம்மளை காப்பாற்றுறாங்க. அதை தொடர்ச்சியாக ராதேகிருஷ்ணன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மாயை, நம்ம பண்ணுற இந்த மாயை மந்திரத்துக்கெல்லாம் மாயையே அவர் தான். காளியோட பின்புறம் சொல்லுவாங்க. அதாவது தசமகா வித்யாவில் அந்த தசமகா அவதாரமும் அவங்களோட சேர்ந்துருன்னு சொல்லுவாங்க. அதனால் காளிக்கு நிகர் வந்து கிருஷ்ணர் ராதை வச்சுருக்கோம். அதை தொடர்ந்து பிரித்திங்கிறா. நான் எத்தனையோட சொல்வேன், என்னோடய யாக குண்டத்தில் எவ்வளோ மிளகா போட்டாலும் ஒரு சின்ன ஒரு அந்த நெரிச்சலோ அந்த ஸ்மெல்லோ அந்த காரமோ நம்மளுக்கு வராது. அதை முழுக்க இருந்து அந்த குண்டத்துக்கு அதிபதி அவள் தான். மகா பிரித்திங்கிற தொடர்ந்து மகிஷாசுர மர்தினி பற்றி நம்ம சொல்லினே போகலாம். ஆதிபராசக்தி அவள் தான், ஜெகன்மாதா அவள் தான், சரஸ்வதி லக்ஷ்மி துர்கா அவள் தான், சரஸ்வதி லக்ஷ்மி காளி அவள் தான், சரஸ்வதி லக்ஷ்மி சண்டி அவள் தான், சாமுண்டீஸ்வரி அவள் தான். அதனால் அவளை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. யார் ஒருவர் சாமுண்டீஸ்வரி வழிபடுறாங்களோ, யார் ஒருவர் மகிஷாசுரி வர்தினியை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு ராஜ பதவி கொடுத்து அவள் வந்து வாழ வைப்பான ஐதீகம் அவள் சாஸ்திரத்துலேயே இருக்குது. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் உலகத்தில் எவ்வளோ அரசர்கள் வந்து வாழ்ந்தாங்க, ஆண்டாங்க, மறைஞ்சு போனாங்க. இன்னும் பிரிட்டிஷ் டைம்லையும் முகலியர் டைம்லையும் எத்தனையோ அரசாட்சிக்கு வந்து பிடுங்கப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கும் வந்து மைசூரில் இருக்க அந்த மைசூர் பேலஸ் இன்றைக்கும் அந்த குடும்பத்தால் மட்டுமே அவங்க வந்து பராமரித்து அவங்க வந்து வாழ்ந்துருக்க காரணம் முழுக்க அந்த சாமுண்டீஸ்வரி தான். ஏன்னா அந்த சாமுண்டி அங்கே உட்காந்துருக்கிறதால அந்த சண்டை முண்டகளை வெட்டி அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இறந்தாங்களாம். 2 பேர் வந்து மலையாகி நாங்கள் திருப்பி ஜனனம் இருப்போம் சொன்னதால் அந்த பராசக்தி அங்கே சாமுண்டீஸ்வரியாக உட்காந்துருக்கா. அந்த சாமுண்டீஸ்வரி தான் இங்கே மகிஷாசுர மர்தினியாக உட்காந்துருக்கா. ஸோ அப்போ பார்த்துங்க, அப்போ இங்கே வரவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், எந்த ஒரு சிறந்த ஒரு செயல் இங்கே நடக்கும், எந்த மாதிரி ஒரு எப்பேற்பட்ட இடத்துலையுமே வந்து இல்லைன்னு கூட இங்கே வரவங்களுக்கு பூர்த்தி ஆகிடும். அவ்வளோ ஒரு விசேஷமான தேவிகளை இங்கே ஆவாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். எல்லா இடத்துலையும் பைரவர் எந்த ரூபத்தில் இருப்பார். ஆனால் இந்த ரூபத்தில் பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன் மடியில் அந்த பார்வதி தேவி அந்த உமாமகேஸ்வரனாகவே உட்காந்துருக்காங்க. அதாவது பைரவன் மடியில் பைரவி அமர்ந்திருக்கா. ஸோ எதுக்காக அந்த மாதிரி தான் அத்தனையுமே சிவன் பார்வை தான். சிவனின்றி சக்தி கிடையாது, சக்தியின்றி சிவன் கிடையாது. 2மே ஒரு அர்த்தநாரி. நான் அர்த்தநாரியாக இருக்கிறதாலும் என்னவோ எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரே மாதிரி இங்கே வந்து ஸ்வர்ணாகர்ஷண பைரவராக உட்காந்துருக்காங்க. அதாவது செல்வத்துக்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க. தரித்திரம், ஐயோ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு எதுவுமே கிடையாதா, ஐயோ நம்ம யாராவது காப்பாற்றுவா தாயே பராசக்தின்னு சொல்லிட்டு இங்கே வரவங்களுக்கு அத்தனை தேவாதி தெய்வங்களும் நின்று உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடலாமல் அப்படியே அந்த தங்க கலசத்தை எப்படி வந்து அவர் வந்து மகாலட்சுமிக்கு
அந்த தங்க சொன்ன கலசத்தை கொடுத்து கலசத்துக்கு உரிவில் ஆக்கினாரோ, செல்வத்துக்கு அதிபதி ஆக்கினாரோ, அதே மாதிரி இங்கே வரவங்களுக்கும் செல்வத்துக்கு கொடுத்து அதிபதி ஆக்கிறதுக்காக ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் இங்கே அமர்ந்திருக்கோம். இவ்வளோ தான் நம்மளோட கோவில் தேவதைகள். ஏன்னா நம்ம வந்து வழிபாடு பண்ணும்பொழுது, யாகங்கள் பண்ணும்பொழுது, பலிகள் கொடுக்கும்போது அத்தனை தேவாதேவங்களுக்கும் அது ஏவை ஆகிறதுக்காக நம்ம அம்மாவோட உத்தரவின்படி நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட கோவில். நம்ம கோவில் எங்கே இருக்குன்னா, இங்கே சென்னையில் இருக்கிற எண்ணூர் சாமுண்டி மலாய்க்கா என்னோட பேர் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். நம்மளோட கோயில் பேர் வந்து ஸ்ரீ தக்ஷண மகாகாளி பீடம். ஏன்னா இது ஆலயம் கிடையாது, ஏன்னா 2 பீடம். அதாவது இந்த பீடத்தோட சிறப்பு என்னன்னா, இது வந்து மொட்டை கோபுரம்னு சொல்லுவாங்க. இந்த மொட்டை கோபுரம் எங்கே நீங்கள் பார்க்கலாம்னா கேரளாவில் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் தான் மேலே வந்து கோபுரம் கலசம்லாம் வைப்பாங்க. மொட்டை கோபுரத்துக்கு கேரளாவுக்கு அது கிடையாது. மேலே ஓடு போட்டு அது மேலே வைப்பாங்க. பட் அம்மா வந்து உத்தரவின்படி நம்ம வந்து ஒரு கோயிலாக எழுப்பாமல் பீடமாக உட்காரணும்னு சொல்லிட்டு அம்மாவோட ஆசை. அதனால் பீடமாக உட்காந்து என்னை வந்து பீடாதிபதியாக அம்மா வந்து உட்கார வச்சுருக்கா. ஏன்னா இந்த மடத்துக்கு, இந்த பீடத்துக்கு நான் தான் வந்து ஆரம்பம். எனக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அது அம்மா தான் முடிவு பண்ணணும். சரியா? நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம நன்மையாக இருக்கோம், மற்றவங்க நன்மை பண்ணணும். இதனால் 10 பேருக்கு பலன் அடையணும் தான் என்னோடய ஆசை. அதனால தான் நான் வந்து என்னவோ அம்மா வந்து சீக்கிரமாகவே எனக்கு வந்து இந்த ஒரு அனுகிரகத்தை கொடுத்துட்டா. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா முருகர், விநாயகர் இங்கே இருக்காங்க. ஸோ எத்தனையோ தேவதைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பத்ரகாளியோட வழிபாடு என்பது சாதாரண வழிபாடு கிடையாது. எல்லாருமே சொல்லலாம், நாங்கள் அந்த கோயில் போனோம், இந்த கோயில் போனோம், எந்த உலகத்தில் எந்த பரிகாரத்தை ஒரு பக்கம் வச்சாலும் பத்ரகாளிக்கு பண்ணுற பரிகாரத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவளுள் தான் அண்ட சராசங்களும் இருக்குது, அவளுள் தான் ஆதி மூலமே இருக்குது, ஆதி சக்தியே அவளுள் தான் இருக்குது. அதனால் அவளுக்கு செய்த அத்தனை பரிகாரமும் நீ எங்கெங்கே வெளியே போய் எத்தனை கோயில் போயிட்டு வந்தியோ அத்தனை பரிகாரத்தும் ஒன்றா உன் கையில் கொடுத்துருவான். அதுதான் அந்த பராசக்தியோட கருணை. ஜெய் மகாகாளி. இப்போ வந்து நம்மளோட கோயில் எங்கே பார்த்திங்கன்னா சென்னை எண்ணூரில் காசி கோயிலுக்கு 3வது தெரு. சரியா? அங்கே தான் இருக்குது, அங்கே அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்ம வந்து இங்கே என்ன மாதிரி பூஜைகள் பண்ணுறோம்னா, ஒரு மாதத்துக்கு 4 பூஜை பண்ணுவோம். 2 வியாழக்கிழமை, அதாவது 7 நாளுக்கு ஒரு பூஜை கனெக்ட் பண்ணி பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த அமாவாசை பௌர்ணமி கன்ஃபார்ம், அந்த அமாவாசை பௌர்ணமி 2 நாள், அதை தவிர்த்து 2 நாள் பண்ணுவோம் வியாழக்கிழமைகளோ. அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிடுவேன் நான். இந்த பரிகாரங்கள் எதுக்குன்னா, எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. மெயினாக என்கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து இந்த வசியத்துக்கு தான் வருவாங்களே. அம்மா என் புருஷன் விட்டு போயிட்டான். அதாவது வசியம்னா எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, யார் வேணால் என்ன வேணால் வசியம் இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. நீங்கள் போய் காசு கொடுத்து அங்கங்கே போய் ஏமாற்று செய்வீங்க. முழுக்க தர்மத்தோடு இருந்து அந்த வசியத்தை பண்ணதான் பழிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் புருஷன் எங்கேயோ போயிட்டான், யார் கூடிய அம்மா தாயே நான் நடுத்துல தான் நிற்க வச்சுட்டானே, அவன் தாம்மா, அவனை நம்பிதாம்மா நான் வந்தேன், என் குழந்தை குட்டி அதனால தான் நிற்குதுன்னா, இந்த இடத்துக்கு வாங்க நான் பண்ணித்தரேன். உங்கள் புருஷனை கொண்டு வந்து உங்கள் காலில் போடுவேன். அதே மாதிரி கணவன் விட்டு மனைவி எங்கேயா போயிட்டாலா, இங்கே வாங்க நான் பண்ணித்தருவேன். அந்த பொண்ணு தன்னால் உங்ககிட்ட வந்து நிற்கும். அதுதான் வந்து பலம். அதே மாதிரி கல்யாண தடங்கள், தோஷங்கள், சாபங்கள், நாகசர்வ தோஷங்கள், என்ன அந்த மாதிரி நம்ம சொல்லினே போகலாம். அதை தவிர்த்து பேய், பிசாசு, ஏவல், பில்லி, சூனியம், அதால் பீடிக்கப்பட்டவங்க, எதிரிகள் தொல்லை, பிஸ்னஸ் என்ன பண்ணாலும் முன்னேறவே மாட்டுதுமா, அப்படியே தான் நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா இந்த பரிகாரம் வந்து ஆலின் நாள். ஏன்னா பத்ரகாளிக்கு முன்னாடி அதை பண்ணும் பொழுது 27 தேவிகளை நம்ம ஆவாகனம் பண்ணுவோம். அந்த 27 தேவியோட பொருட்களை நம்ம போடும் பொழுது முழுமையாக அது பூர்த்தியாகும் பொழுது யாரெல்லாம் இந்த பூஜைக்குள்ளே வராங்களோ அத்தனையும் செல்வாக்கு பேர் புகழோடு போகிறீங்க. அதுக்கு ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதோட எக்ஸாம்பிள் அப்படி சொல்லினே போகலாம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. யாராவது என்னெல்லாம் அழிக்கணும்னு நினச்சி, யாராவது எதிர்த்து பேச வச்சோம், அவங்கள அப்படியே அம்மா வந்து பேப்பரை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு விட்டார். யாரால நம்பி வந்தவங்க அந்த கேஸ்லாம் ஜெயிச்சு கொடுத்து வச்சு இன்றைக்கி வந்து அவங்க வந்து வெற்றியின் பாதையில் ஆகி அவங்களுக்கே ஆப்போசிட்டெல்லாம் பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால் வந்து அம்பிகை நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. ஜெய் மகாகாளி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. இவனை மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும்.